ஆண்டி, மஹியோட வீட்ல நாம போய் இருக்கலான்னு சுதாகர் கிட்ட சொன்னதே நான் தான். ஏன்னு தெரியுமா? நீங்க எல்லாருமே பக்கத்துல இருக்கிறீங்கன்ற ஒரே காரணம் தான். எனக்கு நீங்க எல்லாருமே தேவைப்படுற ஸ்டேஜ்ல நான் இருக்கேன். நீ சொல்றது எனக்கு புரியல. என்ன சொல்ற? நான் கர்ப்பமா இருக்க வேணி. எனக்கு யாருமே இல்லாத ஒரு ஃபீலிங். நீங்களும் என்ன ஒதுக்கிட்டா நான் எங்க போவேன்? ஆண்டி, எனக்கு நீங்க எல்லாரும் வேணும் ஆண்டி. சரிம்மா விடு. இந்த மனுஷன் என்னத்தையாவது சொல்லிக்கிட்டே இருப்பாரு. நாங்க இருக்கோம், உன்னை நாங்க நல்லா பாத்துக்கிறோம். ஆனா வெளிப்படையா இவர்கிட்ட சண்டை எல்லாம் போட முடியாதுமா. அவர்தான் பாதி நேரம் ஆபீஸ்க்கு போயிடுறாருல. நீ அப்ப தாராளமா இங்க வா, நாங்க அங்க வரோம். உனக்கு வாய்க்கு ருசியா என்ன வேணும்னு கேளு, நான் பண்ணி போடுறேன். என்ன? ஆமா நர்மதா, நீ எதுக்கும் கவலைப்படாத, நாங்க இருக்கோம். உனக்கு எது வேணாலும் நாங்க பாத்துக்கிறோம். அப்பாவை மட்டும் கரெக்டா டீல் பண்ணிட்டா போதும். ஆமா, அப்பா எப்பவும் சத்தம் போட்டுட்டு தான் இருப்பாரு. ஏய், என்ன சொன்ன? எப்பவும் நான் சத்தம் போட்டுட்டு இருப்பேனா? ஏய், உனக்கு ஒரு தடவை சொன்ன உரைக்காது. அங்கே நான் அவ்வளவு கத்தனல்ல, காதுல விழல. இங்க வந்து என்ன கதை அடிச்சிட்டு இருக்க? சாரி அங்கிள். உன் சாரி நீயே பத்திரமா வச்சுக்க. வீட்டை விட்டு ஓடின போயிருந்த சொரணை எல்லா நேரத்திலயும் இருக்கணும். சும்மா சும்மா இங்க வர்றது, என் பொண்ணுங்கிட்ட பேசுறது, இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத. நான் வரேன் ஆண்டி. வராதே போ. ஏய், அறிவு கிட்ட அறகுறை ஜென்மங்களா? ஒரு தடவை சொன்னவங்க மண்டையில உரைக்காது. ஏய், எதுக்கு மறுபடியும் அவளை கூட்டு வச்சு கொஞ்சிட்டு இருக்கீங்க? இல்லங்க, அவதான் வந்தா. எதுக்கு வந்தா? அது பருப்பு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு தெரியலையா, அத கேட்டுக்கிறதுக்காக வந்தா. பருப்பு ரசம் வைக்கிறது எப்படின்னு தெரியல, ஆனா பெத்தவங்களை ஏமாத்திட்டு ஓடி போறது மட்டும் தெரியும். மறுபடியும் வருவா, துவையில எப்படி அரைக்கிறதுன்னு கேப்பா. அப்படி கேட்டானா என்ன சொல்வ? ஓடி போறதுக்கு யார் ஐடியா கொடுத்தாலும் அங்க போய் கேளுன்னு சொல்லணும். புரியுதா? உங்களுக்குலாம் அறிவு இல்ல. அவ ஏதாவது ஒரு சாக்கு வச்சுக்கிட்டு இங்க வந்து ஒட்டிக்கணும்னு பாக்குறா. அது உங்களுக்கு புரியல? ஏய், அவ கூட சேர்ந்தீங்க, அவ புத்தி தான் உங்களுக்கு வரும். இந்த வீட்டுல யாரும் அவகிட்ட எதுவும் வச்சு கூடாது. புரியுதா? ஒன்ன சொல்லணும். இந்த பொம்மையை தான் மிஸ்டர் சிவபிரகாசம் சொன்னாரா? ஆமா சார். இது என்ன தங்க செயினா? இல்லை சார், கவரிங். இதுக்கு முன்னாடி பாடி கடந்த இடத்துல இருந்து ஒரு செயின் கிடைச்சது. அது யாருதுன்னு விசாரிச்சிங்களா? விசாரிச்சேன் சார். அது குழந்தையோட செயின் தான், அதுவும் கவரிங் தான் சார். ஓகே, அப்புறம் இந்த செயின் யாரோடதுன்னு விசாரிங்க. ஓகே சார். அப்புறம் நம்ம லேடி கான்ஸ்டபிள் யாரையும் அங்கே இருக்க சொல்லுங்க, யாருக்கும் எந்த டவுட்டும் வந்துடக்கூடாது. ஓகே சார். வேற அந்த ஃபிங்கர் பிரிண்ட் டீட்டெயில்ஸ்லாம் வந்துருச்சா? வந்துருச்சு சார். என்ன சொல்றாங்க? முதல் பாயிண்ட், அந்த சிவபிரகாசத்தோட ஃபிங்கர் பிரிண்ட் அதோட மேட்ச் ஆகல சார். ஓ. அந்த கம்பியில 2 ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருந்துச்சு சார். அது ரெண்டுமே வேற ஆளோடது. அதை நம்ம யாருதுன்னு கண்டுபிடிக்கணும் சார். சரி, ஓகே, நீங்க என்னன்னு விசாரிங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார், தேங்க்யூ சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க சார். இங்க புதுசா கல்யாணமான ஒரு பையனும் பொண்ணும் எங்கேயோ கெஸ்டா தங்கி இருக்காங்களாமே. ஓ, அவங்களா? எங்க இருக்காங்க? மகின்னு ஒரு தம்பி பத்திரிகை ஆபீஸ்ல வேலை பார்க்கறாரு. அவர் வீட்ல தான் தங்கி இருக்காங்க. நீங்க அப்படியே மேல போயிட்டு லெஃப்ட்ல கட் பண்ணீங்கன்னா நேரா அந்த வீடு தான். சரி சரி, தேங்க்ஸ்ங்க. ஓகே. இன்னும் ஒரே ஒரு வாய் சாப்பிடுமா. இந்த சாப்பிடு ஆண்டி, சாப்பிடுமா. சாப்பிடு. வத்த குழம்பு வேணும், நீ தானே ஆசையா கேட்ட. சுத்தமான நல்லெண்ணெயை ஊத்தி வெள்ளைப்பூண்டு போட்டு உனக்காக பார்த்து பார்த்து செஞ்சது. ஒரு வாய் சாப்பிடு, நானே ஊட்டி விடுறேன். தண்ணி வேணுமா? அப்பா, எத்தப்பன சாகர நிலைமைக்கு துரத்திட்டு கொஞ்சம் கூட நெஞ்சில உறுத்தல் இல்லாம ஜாலியா கூத்தடிச்சிட்டு இருக்கியா? அண்ணே வாங்கண்ணே, உட்காருங்கண்ணே. ஏமா என்ன நடக்குதுங்க? இவ உன் காலனிக்கு வந்திருக்காளேன்னு கேள்விப்பட்டு விசாரிக்கலாமேன்னு வந்தா இவள நீங்க தான் உங்க சப்போர்ட்ல தங்க வச்சு சீராட்டிட்டு இருக்கீங்களா? அங்கிள், இல்ல அங்கிள், இது சுதாகரோட ஃப்ரெண்டு மஹி வீடு. இங்கதான் அவங்க தங்கி இருக்காங்க. தங்கி இருக்காங்க, ஆனா யார் ஏற்பாட்ல? வத்த குழம்பு வச்சு ஊட்டி விடுற வரைக்கும் யார் சீராடுறாங்க? இதெல்லாம் எப்படி வந்ததுன்னு இப்பதான் எனக்கு புரியுது. அண்ணே கோச்சிக்காதீங்கண்ணே, சின்ன ஜிருசுங்க, ஏதோ தெரியாம பண்ணிடுச்சுங்க. பாவம், ஆதரவு இல்லைன்னு வந்து நிக்குதுங்க. என்ன இருந்தாலும் உங்க பொண்ணு தானே,
அதான். ஏன் பொண்ணா? என் பொண்ணுக்கு எப்பவோ நான் கருமாதி பண்ணிட்டேன். இப்போ உங்க பொண்ணு ஆயிட்டாளா? ஐயோ, அப்படி ஒண்ணும் இல்லனே. இவளால அசிங்கப்பட்டு விஷத்தை குடிச்சு சாக கிடந்தவனா. செத்து இருந்தா இந்நேரம் கருமாதி முடிஞ்சிருக்கும். ஏதோ நேரம் பொழைச்சுக்கிட்டேன். ஆனா அந்த காயம் இன்னும் என் மனசுல இருந்துகிட்டே இருக்கு. நீ அவளுக்கு சோறு ஊட்டி விடும்போது என் அடிவயிறு எப்படி எரியுது தெரியுமா? அண்ணே, கொஞ்சம் பொறுமையா யோசிங்கண்ணே. என்ன இருந்தாலும் உங்க பொண்ணு தானே அவ. அடுத்த ஆளுக்கு உபதேசம் பண்றது ரொம்ப ஈஸிமா, ரொம்ப ஈஸி. இவ என் பொண்ணுன்னு எவ்வளவு பிரியமா இருந்தா தெரியுமா? இவ எனக்கு துரோகம் பண்ணிட்டான். உங்களை என் ஃப்ரெண்டு அவன் குடும்பம்னு நினைச்சேன். நீங்களும் எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க. அண்ணே, நாங்க என்ன உங்களுக்கு துரோகம் பண்ணோம்? இந்த துரோகியை கூப்பிட்டு வச்சு சீராட்டுறீங்களே, இது துரோகம் இல்லையா? இந்த துரோகத்தை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். நல்லா இருங்க. அட சுந்தரம் வாப்பா. உன் சம்சாரங்க ஊட்டி விட்டுட்டு இருக்கா, நீ பழம் வாங்கிட்டு போறியா? நீ பெத்து வச்சிருக்க 2 பொண்ணுங்க. இதுல எவ்வளவு ஒருத்தி எவனையாவது எடுத்துட்டு ஓடட்டும். அப்ப தெரியும் உனக்கு என் வலியோ வேதனை என்னன்னு. துரோகி. டேய் சுந்தரம். ஐயோ பாக்கியா, பாக்கியா, பாக்கியா. வரேங்க. என்னங்க? என்னடி சுந்தரம் ஏத்தாப்புல வந்தான், என்ன பார்த்துட்டு முறைச்சிட்டு போறான், துரோகின்னு சத்தம் போட்டு போறான். என்ன நடந்துச்சுங்க? அது அவர் பொண்ணு மருமகனும் எதிர் வீட்டுல வந்து இருக்காங்கல்ல, அதுக்கு நம்ம தான் காரணம்னு கோச்சுக்கிட்டு போறாரு. அட முட்டா பையல, அவங்க இங்க இருக்க கூடாதுன்னு நானும் சொல்லிட்டு இருக்கேன். அது தெரியாம முறைச்சிட்டு போறானா? எங்க வேணி? அங்கதான் இருக்கா. அங்க என்ன? நர்மதா கூட அந்த வீட்டுல இருக்கா. அறிவு கட்டவள, அவ எதுக்கிட்ட அங்க போனா? என்ன பண்ண சொல்றீங்க? 2 பேரும் சின்ன வயசுல இருந்து பழகுனவங்க, ஃப்ரெண்ட்ஸ். அவளை போய் பாக்குறது முட்டாள்தனம்னு சொல்ல முடியுமா? ஏய், பேச்சு வாக்குல என்ன முட்டாளுங்கிறியா? அந்த ஓடுகாலி கூட பேச்சே வச்சே கூடாது. அதுவும் குறிப்பா அந்த மகைப்பைய வீட்டுக்கு போகவே கூடாது. ஏண்டி என் டென்ஷன்ல உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது? ஒன்னலாம் அடி இது வர. ஏய் வேணி, வேணி, என்னப்பா? வாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? இங்கதான்ப்பா இருக்கேன். இங்கே வந்த போ. இல்லப்பா. வா. அப்பா. வா. ஏய், இப்ப எதுக்கு அந்த வீட்டுக்கு போன? அப்பா இல்லப்பா, நர்மதா பாவம் போர் அடிக்குதுன்னு கூப்பிட்டா, அதான் போனேன். அவ கூப்பிட்டா நீ போயிடுவியா? அதுக்கு தான் உன்னை பெத்து வச்சிருக்கனா? என்னப்பா பேசுறீங்க? இதுல என்னப்பா தப்பு இருக்கு? தப்புதான். பெத்து வளர்த்த அப்பனுக்கு துரோகம் பண்ணவ. அவ சகவாசம் உனக்கு இருக்கக்கூடாது. அப்பா, நீங்க சொல்றத கொஞ்சம் கூட ஒத்துக்கவே முடியலப்பா. அவளுக்கு அவங்க அப்பா தான் பிரச்சனை. இதுல நான் ஏன் இன்வால்வ் ஆகணும்? நாளைக்கே சுந்தர் அங்கிளும் நர்மதாவும் 2 பேருக்குள்ள ராசி ஆயிட்டாங்கன்னா இப்ப நீங்க பண்ற எந்த ஆர்கியூமெண்ட்டும் எடுபடாதுப்பா. அவன் எப்படி இவ கூட ராசி ஆவான்? இங்க பாருங்கப்பா, பெரியவங்க பிரச்சனைக்குள்ள நான் வரல. உங்களுக்கு சுந்தர் அங்கிள் எப்படி ஃப்ரெண்டோ அது மாதிரி எனக்கு நர்மதா ஃப்ரெண்டு. அவ கூட காரணம் இல்லாமல என்னால சண்டை போட முடியாது. அதுவும் இல்லாம அவ எதிர் வீட்டுல தான் இருக்கா. அவ கூட பேசக்கூடாதுன்னு சொன்னா நீங்க இதுல எல்லாம் தலையிடாதீங்க. ஏய், அப்ப ஏன் பேச்ச மதிக்க மாட்டியா? என்னப்பா நீங்க சொல்றதுல ஏதாவது நியாயம் இருக்காப்பா? உங்க ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக நான் என் ஃப்ரெண்டு கூட பேசாம இருக்கணுமா? நீங்க பேசாம இருங்கப்பா. ஏய், என்னடி புள்ளைய வளர்த்து வச்சிருக்க? இந்த மாதிரி பேச போற? அவ கரெக்டா தான் பேசுறா. நாளைக்கே நர்மதாவும் அவங்க அப்பாவும் ஒன்னா சேர்ந்துருவாங்க. உங்க பேச்சை கேட்டுக்கிட்டு அந்த பொண்ணு கிட்ட பேசாம இருந்தா நாளைக்கு நம்ம மூஞ்ச கொண்டு போய் எங்க வச்சுக்கிறது? என்னடி நீ உன் மக மாதிரியே பேசுற? பின்ன என்னங்க, வயசானா நம்ம மரியாதையை நம்ம தான் காப்பாத்திக்கணும். சின்ன வயசுல இருந்து பழகுன ஃப்ரெண்டு அவளை பார்க்காத பழகாதன்னு நீங்க சொன்னா அவ அப்படிதான் பதில் சொல்லுவா. தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளைங்க அதுங்க கிட்ட எப்படி சொல்லணுமோ அப்படி சொன்னாதான் கேக்கும். இல்லனா இந்த மாதிரி ஏடா கூடமா தான் பதில் சொல்லும். தப்ப நம்ம மேல வச்சுக்கிட்டு சும்மா பிள்ளைங்களை போய் குறை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது. சுந்தரம், என்னப்பா இது? உன் வீடு தேடி வந்திருக்கேன், வான்னு சொல்லாம மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க. இவ்வளவு நாள் பழகின பழக்கத்துக்கு இதுதான் மரியாதையா? அத நான் எல்லாம் கேட்கணும். இவ்வளவு நாள் பழகின பழக்கத்துக்கு நீ என்ன மரியாதை கொடுத்த? கொஞ்சமாவது என்ன பத்திரம் என்ன உனக்கு இருந்திருந்தா இந்த மாதிரி காரியம் செஞ்சு நீ என்ன அசிங்கப்படுத்திருப்பியா? நீ தப்பா நினைச்சிட்டு பேசுற. நான் ஒண்ணுமே பண்ணல சுந்தரம். பண்ணதெல்லாம் பண்ணிட்டு சமாளிக்காத.
நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஏன்டா அன்னைக்கு என்ன காப்பாத்துறாங்கன்னு இருக்கு. இப்ப என்ன நடந்து போச்சுன்னு மறுபடியும் விரக்தியா பேசுற? அதான் அவமானத்துக்கு மேல அவமானம் நடக்குதுல்ல. என்ன தூக்கி எறிஞ்சிட்டு ஓடி போனவள நீ உன் குடும்பமும் வச்சு சீராட்டி கொஞ்சறீங்களே, இதை விட அசிங்கம் எனக்கு வேற என்ன வேணும்? என்னப்பா இப்படி பேசுற? என் வீட்டு எதிர் வீட்டு பையன் உங்க மருமகனுக்கு ஃப்ரெண்டா, அதனாலதான் அங்க வந்து தங்கியிருக்காங்க. அவங்க இங்க வந்தாங்கன்னா நீ அப்செக்ட் பண்ண வேண்டாமா? ஐயோ, நான் அப்செக்ட் பண்ணப்பா. ஆனா அந்த ராஸ்கல் ரூல்ஸ் பேசுறான். அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட கூட பேசுறேன். இவன் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து கரெக்ட் பண்ணி வச்சிருக்கான். என்ன பண்ண சொல்ற? சரி, அந்த வீட்டுக்கு வந்து தொலைஞ்சிட்டாங்க, அது வரைக்கும் விட்டு தள்ளு. உன் குடும்பமே அவளை விழுந்து விழுந்து கவனிக்குதே, இதுக்கு என்ன அர்த்தம்? அப்புறம் விட்டு ஓடி வந்துட்டு நீ கவலைப்படாத, நாங்கெல்லாம் இருக்கோன்னு அவளை ஏத்தி விடுற வேலை இல்ல இது. இப்படி நீங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணா அவளுக்கும் அந்த பையனுக்கும் திமிரு அதிகமல்ல ஆகும். நாளைக்கு என்கிட்டே வந்து நீ என்ன வேண்டான்னு சொன்னா என்ன, உன் ஃப்ரெண்டு ஃபேமிலி எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்குன்னு என்னையே எகத்தாளமா பாப்பாங்களா இல்லையா? அதை நீங்க பண்ணலாமா? ஐயோ சுந்தரம், எனக்கு என்னைக்குமே நீதான் ஃப்ரெண்டு. உன் மேல எனக்கு என்ன பகை? உன்னை வச்சுதான் உன் பொண்ணு. ஆனா என் சம்சாரமும் பொண்ணுங்களும் உன் பொண்ணு மேல பரிதாபப்பட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் எவ்வளவோ கண்டிச்சு பார்த்துட்டேன், என் பேச்ச மதிக்க மாட்டேங்கிறாங்கப்பா. என் பொண்ணு வேணி என் ஃப்ரெண்ட நான் போய் பாக்குறேன், அதுல உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறா. நீ என்னடான்னா என்ன போய் துரோகி மாதிரி பேசுற? உன் மகளுக்கு என்ன அவ்வளவு திமிரு? இந்த காலத்து பிள்ளைங்கிட்ட ஒண்ணுமே வாய் கொடுக்க முடியலப்பா. நம்மால அவங்ககிட்ட எதுவும் பேச முடிய மாட்டேங்குது. பாயிண்ட் பாயிண்டா பேசுங்க. இப்ப நீ என்ன சொல்ல வர? அவங்க இங்க இருக்கதான் செய்வாங்க, என் குடும்பம் அவங்கள சப்போர்ட் பண்ணதான் செய்யும். நீ பேசாம இருன்னு சொல்றியா? சேச்சே, நான் அப்படி சொல்லுவேனா? எனக்கு அந்த ராஸ்கலை சுத்தமா பிடிக்காது. உன் பொண்ணு அங்க இருக்கிறதுனால என் பொண்ணு அடிக்கடி அங்க போயிட்டு வரா, அது வேற எனக்கு டென்ஷனா இருக்கு. அதனால உன் பொண்ணு அங்கிருந்து காலி பண்ணியே ஆகணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன்ப்பா. ஆனா என் பேச்சு எடுபட மாட்டாங்குதே. இங்க பாரு சுந்தரம், வேணி பாக்கி சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் அவங்க அங்கிருந்து போக மாட்டாங்க. அதனால நீ அங்க வர வந்து என் ஒய்ஃப் கிட்ட என் பொண்ணுகிட்டையும் பேசுற. எனக்கே என் பொண்ணு இல்லைன்னு ஆயிப்போச்சு, நீங்க எதுக்கு அவளுக்கு உதவி பண்றீங்கன்னு கேளு. இனிமே நர்மதா கூட வேணி பேசக்கூடாது, அந்த பய வீட்டுக்கு போக கூடாதுன்னு சொல்லு. அப்படி சொன்னா பெத்த அப்பாவை வந்து பொண்ணை கண்டுக்காதீங்க, ஒதுக்கி வைங்கன்னு சொன்னா அதுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கும்ல. நீ சொல்றது கரெக்ட் தான். நீ வந்து பேசு, நீ பேசுறதா எல்லாமே இருக்கு. அவ்வளவுதானே? சரி வா, இப்பவே வீட்டுல போய் பேசலாம். ஐயோ, நான் வரக்கூடாது. அப்புறம் நான் தான் உன்னை ஏற்பாடு பண்ணி கூட்டு வந்தேன்னு எல்லாரும் நினைச்சுக்குவாங்க. அப்புறம் எல்லாம் கெட்டு போயிடும். நீயே போய் அட்வைஸ் பண்ற மாதிரி பண்ணு. அதுவும் சரிதான், நான் போய் பேசுறேன். என்ன சிவபிரகாசம், வந்ததுல இருந்து ஒரே சிந்தனையாவா இருக்கிறீங்க, என்ன விஷயம்? இல்ல, இது நாள் வரைக்கும் நீங்க சொன்ன பேச்சு தான் நம்பிட்டு இருந்தேன். இனிமே யாரை நம்புறதுன்னு தெரியல, அதான் யோசிக்கிறேன். ஏன் சிவபிரகாசம் என்ன இப்படி பேசுறீங்க? பின்ன என்ன ராகவன், உங்க பேச்சை கேட்டு அந்த சிப்பை கொண்டு போய் அவன் வீட்டுல வச்சேன். சிக்கெல்லாம் எனக்கு தானே வந்துச்சு. எவன் செத்ததுக்கெல்லாமோ என்கிட்ட கேள்வி கேட்கறாங்க. போற போக பார்த்தா ஊர்ல எவன் செத்தாலும் என்ன கொண்டு போய் ஜெயில போட்டுருவாங்க போல் இருக்கு. இங்க பாருங்க, நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, உங்க கோச்சாரம் சரியில்லை. அதனாலதான் நாம என்ன முயற்சி பண்ணாலும் எல்லா பிரச்சனைகளும் சுருட்டி உங்க பக்கமா வைத்தோம். அது சரி, ஊர் பிரச்சனை எடுத்து என் தலையில போட்டா நான் எப்படி வெளியே வர்றது? இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? திரும்ப இந்த மை பிரச்சனை தானே? அதெல்லாம் கரெக்டா தான் சொல்றீங்க. இத்தனை வருஷமா உங்களோட வேலை பாக்குறேன்னு இது கூட தெரியாதா? சரி, புதுசா என்ன பிரச்சனை? அந்த குரங்கு வீட்டுக்குள்ள வந்த மாதிரி வேற ஏதாவது வந்துருச்சா? விடுங்க ராகவன், நான் என் பிரச்சனையை சொல்ல போய் நீங்க ஏதாவது புதுசா ஐடியா சொல்லி மறுபடியும் மாட்டி நான் ஜெயிலுக்கு போறதா? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? 4 ஐடியா கொடுத்தா 2 தப்பா போகத்தான் செய்யும். அவ்வளவு ஏன் கோடி கோடியா செலவு பண்ணி ஆராய்ச்சி பண்ணி 4 ராக்கெட்டை விட்டா 2 தானே மேலே போகுதே, மீதி 2 கடலில் தானே உழுவுதே. பரவாயில்ல, சொல்லுங்க. என் ஃப்ரெண்டு சுந்தரத்தோட பொண்ணு ஓடி போனான்னு சொன்னேன்ல, ஆமா, அவளும் அவ புருஷனும் அந்த மகிப்பைய வீட்டுல வந்து தங்கியிருக்காங்க. அவங்க எதுக்கு அங்க வந்து தங்கியிருக்காங்க? ஏதோ வீடு கிடைக்கலையா, அதனால அங்க வந்து தங்கியிருக்காங்க. இதுல என்ன பிரச்சனைன்னா, அந்த நர்மதாவும் என் பொண்ணு வேணியும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த நர்மதா பாக்குறதுக்கு என் பொண்ணு வேணி அந்த பைய மகி வீட்டுக்கு போறா. போச்சு போச்சு போச்சு, வேற வேணையே வேண்டாம். ராகவன், சிவபிரகாசம், இது வரைக்கும் நடந்தது உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. இனிமே நடக்க போறதுதான் பெரிய பிரச்சனை. என்ன சொல்றீங்க? இத்தனை நாளா மகிக்கும் உங்க பொண்ணுக்கு இருந்த பழக்கம் ஜஸ்ட் பாத்துக்கிற லெவல்ல ஹாய் ஹலோ சொல்ற அளவுக்கு தான் இருந்திருக்கும். ஆனா இந்த நர்மதா அங்க இருந்து உங்க பொண்ணு அங்க போக வர இருந்தாலும் வச்சுக்குங்க, அடுத்த லெவலுக்கு போயிடும்.
என்ன பாக்குறீங்க? இந்த தாடி உங்களுக்கு நல்லா இருக்குதுன்னு உங்க பொண்ணு சொல்ல, உங்க சுடிதார் நல்லா இருக்குதுன்னு இவன் சொல்ல, பார்க்க பார்க்க பழக்கம் ஜாஸ்தி ஆயிரும். என்ன ராகவன் டயலாக் எல்லாம் சொல்றீங்க? அதாவது சந்தர்ப்பங்கள் தான் வாய்ப்புகளை கொடுக்குது, வாய்ப்பு தான் வசனம் பேச வைக்குது, வசனம் தான் காதலை ஸ்ட்ராங்கா உருவாக்குது. இதுதான் ஃபார்முலா. இப்போ உங்க பொண்ணுக்கு அந்த பையனுக்கும் சும்மாவே பார்த்து பேசிக்கிறதுக்கு அந்த நர்மதா மூலமா நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது இப்படியே விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, காதல் கன்ஃபார்ம் ஆகி ரெஜிஸ்டர் மேரேஜ் வரைக்கும் போயிடும். நீங்க சொல்ற எல்லாத்தையும் நானும் யோசிக்காம இல்ல, யோசிச்ச அதை சரி பண்றதான் புத்திசாலித்தனமா ஒரு மூவ் பண்ணிருக்கேன். என்ன மூவ் பண்ணிருக்கீங்க? என் ஃப்ரெண்டு சுந்தரத்தை பார்த்து பேசி, இந்த மாதிரி உன் பொண்ணு அங்க இருக்கா, என் ஃபேமிலி அவளுக்கு சப்போர்ட் பண்ணுது, இது நல்லா இல்ல, நீ வந்து என் ஒய்ஃபு கிட்ட பேசி உன் புள்ளைய விரட்டி விட்டுரு, அப்பதான் என் புள்ள போகாம இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அவன் வந்து வெளியே தரட்டா எல்லாம் சரியாயிடும்ல, என் பொண்ணு அவன் வீட்டுக்கு போக மாட்டான்ல. பரவாயில்ல சிவபிரகாசம், ஏன் அளவுக்கு அட்வான்ஸா இல்லாட்டாலும் ஓரளவுக்கு சுமாரான ஐடியாவை திங்க் பண்ணிருக்கீங்க. வெரி குட். யார்கிட்டயும் ஐடியா கேட்காம நானே யோசிச்சு முடிவு பண்ணி சுந்தரத்திட்ட சொல்லியிருக்கேன். அவன் வந்து பேசுறான்னு வைங்க, இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துடும். கவலைப்படாதீங்க சிவபிரகாசம், நீங்க நினைச்சபடியே எல்லாமே நடக்கும். இனிமே நீங்க எங்கேயோ போக போறீங்க. பாக்கியம், பாக்கியம். யாரு? அண்ணே வாங்கண்ணே. அண்ணே வாங்கண்ணே, உட்காருங்க. பரவாயில்லம்மா, உட்காருங்கண்ணே, உட்காருங்க. நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷண்ணே. நீங்க பாட்டுக்கு வந்து சத்தம் போட்டுட்டு போயிட்டீங்க, எனக்கு ரொம்ப சங்கடமா போச்சுண்ணே. நாங்க போய் உங்களுக்கு துரோகம் பண்ணுவோமாண்ணே? அப்படியா நம்ம ரெண்டு குடும்பமும் பழகி இருக்கு? அது இல்லம்மா, நான் பார்த்தது அந்த மாதிரி. நீ அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஊட்டி விட்டுட்டு இருந்தியா? எனக்கு ஒரு நிமிஷம் என் வீட்டில் அவளுக்கு இந்த மாதிரி நானும் என் சம்சாரமா ஊட்டி விட்டதெல்லாம் ஞாபகம் வந்துருச்சுமா. அப்படியெல்லாம் ஊட்டி வளர்த்த எங்களை தூக்கி எரிஞ்சிட்டாளம்மா. அவளை பார்த்த உடனே என் உடம்பெல்லாம் படபடன்னு வந்துருச்சு. அதான் என்னை மீறி உங்களை எல்லாம் கொஞ்சம் அதிகமாவே திட்டேன். சாரிம்மா, மனசுல இதை வச்சுக்காதம்மா. ஐயோ, என்னண்ணே நீங்க கோவத்துல 2 வார்த்தை சொல்லிட்டீங்க, அதுக்கு கூட உங்களுக்கு உரிமை இல்லையா? அதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கலண்ணே. சரி, காஃபி சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் வேண்டாம்மா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசுறதுக்காகத்தான் வந்தேன். சொல்லுங்கண்ணே. அது வந்து என்னென்னமோ நடந்து போச்சுமா. அவளும் ஓடி போயிட்டா, நாங்களும் அசிங்கப்பட்டாச்சு. அதோட போட்டுமா, இனிமே அவளுக்கும் எங்களுக்கும் எதுவுமே கிடையாதுங்கிற முடிவுக்கு வந்துட்டோம். நீங்க வேற நான் வேறன்னு நான் நினைக்கல, அதான் நேர்ல வந்து பேசுறேன். இனிமே அந்த ஓடுகாலி கூட நீங்க எதுவுமே வச்சுக்காதீங்கம்மா. அண்ணே, என்னென்ன சொல்றீங்க? நீங்க மனசு மாறி வந்திருக்கீங்கன்னு நினைச்சா இப்படி சொல்றீங்க? அது எப்படிம்மா? சாதாரண காரியமா பண்ணிருக்காவ, அது அவ்வளவு லேஸ்ல ஆறாதும்மா. நாங்க ஒதுக்கி வச்சவள நீங்க எல்லாம் பார்த்து பேசி சீராட்டினீங்கன்னா, அந்த ராஸ்கல் இருக்கானே சுதாகர், அவன் எங்களை அலட்சியமா நினைக்க மாட்டான். வேண்டாமா, அவங்கள ஒதுக்கிடுங்கம்மா. நம்ம யாருமே வேண்டான்னு தானே அவங்க கூட ஓடி போனா, இப்ப மட்டும் எதுக்கு? வேண்டாமா, அவ கூட எதுவும் வச்சுக்காத. அண்ணே, 1000 தான் இருந்தாலும் அவ நீங்க பெத்த பொண்ணுண்ணே. அவளை விட நீங்க வயசுலயும் அனுபவத்திலும் எவ்வளவோ பெரியவரு. சின்ன பிள்ளையில இருந்து நம்ம பிள்ளைங்க பண்ற எத்தனையோ தவறுகளை நாம பொறுத்துக்கிட்டு தான் அதுங்களை வளர்க்குறோம். வளர்ந்த பிறகு நர்மதா பண்ண ஒரே தப்புக்காக அவ உங்க பொண்ணு இல்லன்னு ஆயிடுவாளா? அவ மேல உங்களுக்கு கோபம் இருக்கலாண்ணே, அதுக்காக உங்களுக்கு எதிரி ஆயிடுவாளா? ஏம்மா, அவ பண்ணதெல்லாம் மறந்துட முடியுமாமா? மறக்க வேண்டானே, மன்னிச்சிடுங்கன்னு சொல்றேன். அதையெல்லாம் மன்னிக்கவே முடியாதுமா. சரிண்ணே, அவ உங்களை விட்டுட்டு போய் வேற ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கா. எங்க இருந்தாலும் அவ நல்லா இருக்கட்டும்னு நீங்களா மனசுக்குள்ள நினைக்கிறது தானே ஒரு பெத்தவங்களுக்கு அழகு. அதை விட்டுட்டு அவளுக்கு உதவி செய்யாத, அவகிட்ட எதுவும் வச்சுக்காதேன்னு என்கிட்டயே வந்து சொல்றீங்களே, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லைண்ணே. உங்களை விட்டு அவ போயிட்டா அவ அழிஞ்சு போயிடணும் நீங்க மனசார நினைப்பீங்களா? அது எப்படிமா? அவ என் பொண்ணு, அவ அழிஞ்சு போகணும்னு நான் நினைக்க மாட்டேன். ஆனா அவளுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணக்கூடாது. இது என்னென்ன பேச்சு? உங்களுக்கு பிடிக்கலனா நீங்க ஒதுங்கிக்குங்க. அதை விட்டுட்டு அவளுக்கு யாரும் ஹெல்ப் பண்ண கூடாதுன்னா நீங்களே அவளுக்கு இடைஞ்சல் பண்றதா தானே அர்த்தம்? அது மட்டும் இல்லைண்ணே,
இப்ப அவ கர்ப்பமா இருக்கா. என்னம்மா சொல்ற? ஆமாண்ண. முதல்ல நானும் இவருக்கு பயந்துகிட்டு அவகிட்ட பேசவே வேண்டாம் தான் இருந்தேன். ஆனா நர்மதாவே வீட்டுக்கு வந்து நான் கர்ப்பமா இருக்கேன், மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு, எனக்கு யாருமே இல்ல, என்ன ஒதுக்கிடாதீங்கன்னு கேட்டா. எனக்கு மனசு அப்படியே பதறி போச்சு. நானும் ஒரு பொம்பளை, 2 பொண்ணுங்களை பெத்தவ. இந்த மாதிரி சூழ்நிலையில அவளுக்கு ஆதரவும் அனுசரணையும் எவ்வளவு முக்கியம்னு எனக்கு மட்டும் தானே தெரியும். அதனாலதான் யாரு என்ன சொன்னாலும் சரி, அவளுக்கு மனசுக்கு பிடிச்சத செஞ்சு கொடுக்கணும், அவளுக்கு ஆறுதலா இருக்கணும்னு முடிவு பண்ணேன். ஏம்மா, என் மகன் முழுகாம இருக்காளா? அந்த நிலைமையில இருக்கிறவளுக்கு நீ ஊட்டி விட்டுட்டு இருக்கும்போது நான் என்ன பேச்சு பேசிட்டேன்? தப்பு பண்ணிட்டேம்மா, நான் தப்பு பண்ணிட்டேன். பாவம் கர்ப்பமா இருக்கிற பொண்ணு, அவன் மனசு என்ன பாடுபட்டு இருக்கும். அண்ணே, கண் கலங்காதீங்க அண்ணே. நீங்க மனசு மாறிட்டீங்கல்ல, அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்ல வேளைம்மா, இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல எங்க கூட இருக்கத்தான் அவளுக்கு கொடுத்து வைக்கல, நீயாவது இருக்கியே. ரொம்ப சந்தோஷமா. அவ அந்த வீட்லயே இருக்கட்டும், நீங்க தான் அவளை பத்திரமா பாத்துக்கணும்.